மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எழில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்லகு தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே நல்ல வண்ணம் வாழலாம். திருச்சிற்றம்பலம். தேவார திருவாசகம் அருளிய நால்வர் பெருமக்களுடைய துதி குரு வணக்கம் என்று சொல்வார்கள். அந்த நால்வர் துதியை தில்லையிலே அவதரித்து வாழ்ந்த உமாபதி சிவாச்சாரியார் அருளியது. ஊழியர்கோல் வெப்பு ஒழித்த புகலியர்கோல் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி முதலாவதாக சீர்காழியம்பதியிலே ஞானசம்பந்த பெருமான் பாடினார் தோடுடைய செவியன் என்னும் தேவாரம். அந்த தேவாரம் அமைந்த பண் நட்டபாடை பண் என்று சொல்வார்கள். பண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தற்காலத்தில் ஒரு சங்கீதம் கற்றுக்கிற குழந்தைகிட்ட போய் நட்டபாட பண் பாடு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா அந்த நட்டபாடைன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஞானசம்பந்தர் சீர்காழியம்பதியிலே அவதரித்த நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு. அவர் சமகாலத்தவர், பிற்காலத்தில் தோன்றிய நாவுக்கரச பெருமான். அவர் பன்ருட்டி என்ற திருத்தலத்துக்கு அருகாமை திருவாமூர் என்ற திருத்தலத்திலே அவர் பிறந்து விளந்தார். சைவ வேளாளங்குடியிலே அவர் முதலாக பாடிய திருப்பதிகம் கூற்றாயினவாறு என்ற தேவாரம். தமிழ் இசை, வடமொழி இசை, எல்லா இசைக்கும் ஆதி இசையாக விளங்கக்கூடிய ஒரே தமிழ் இசை எதுன்னு கேட்டீங்கன்னா தேவார திருவாசகம் தான். ஞானசம்பந்தர் பாடிய இசை இசைத்தமிழ்னு சொல்லுவோம். இசைதான் முன்னால பிறந்தது, அதனால அது இசைத்தமிழ். ஏன்னா அவருடைய தேவாரங்கள்ல அவர் சொல்றார், திருவலஞ்சுழி என்ற தலத்துல அவர் பாடின பாடல் மாதுவோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காழி நாதன் வேதியன். வேதியனா ஒரு அந்தன சிறுவன். வேதியன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு. என்ன சொல்ல வர்றார்னா, இந்த தமிழ் இசையை முதல்ல ஆதரிக்கணும், அதை முறையா கத்துக்கிட்டு பாடுறவங்களுக்கு மூலமாக இந்த தமிழ் இசையை நாமும் கற்றுக்கணும், கேட்கணும். அப்படி கேட்டால் இந்த பிறவி இல்லை, நீ வரக்கூடிய பிறவிக்கு துன்பம் நம்மளை அடையாதுங்கிறார். தோடுடைய செவியல் விடை ஏறியோர் தூவள் மதிசூடி தோடுடைய செவியல் விடை ஏறியோர் தூவள் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள் ஏடுடைய மலரான் முனை நாட்பணின் தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனல்
திருநாவுக்கரசு பெருமானுக்கு இறைவன் வயிற்று வலி, அதாவது சூலை நோன்னு சொல்லுவாங்க, அந்த வயிற்று வலியை கொடுத்து அவர் நம்ம சைவ சமயத்திலேருந்து புறச்சமயமாக சமண சமயத்தை சார்ந்திருந்தார். அதுக்கப்புறம் திருப்பியும் அவருடைய அக்கா வேண்டுதலுக்கு இணங்க அவர் திருப்பியும் சைவ சமயத்துக்கு வரதுக்காக தீராத வயிற்று வலியை உண்டு பண்ணி அந்த சமயத்தினுடைய மெய்மையை நிரூபிக்க முடியாமல் திருப்பியும் மீண்டும் நம்ம சைவ சமயத்துக்கு திருவதிகை என்ற திருத்தலம் பன்ருட்டிக்கு அருகாமை அந்த தலத்தில் உள்ள ஈசனை வழிபாடு பண்ணி அப்போ பாடுறார். கூற்று ஆயினவாறு விளக்கைகளில் கொடுமை பல செய்தன நான் அறியன்னு ஒன்று தேவார பதிகம் பாடுறார். அதில் ஒரு பாடலை சொல்லுவார், சலம்புவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று சொல்றார். தமிழோடு இசை பாடல்னா அவர் பாடிய இசை தமிழ் இசை, ஞானசம்பந்தர் இசை இசைத்தமிழ், நாவுக்கரசர் பாடினது தமிழ் இசை. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளூர் சூலை தவித்தருள்வாய், அலந்தேல் அடியேல் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியது நாடகத்தமிழ், முத்தமிழ் நம்ம அதில் தமிழில் சொல்லுவோம், அதில் நாடகத்தமிழ். அவருடைய பதிகங்களை பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சுந்தரரை தோழனாக ஆட்கொண்டார். அதனால் ஒரு நண்பன் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உறவாடிக்குவோமோ அது போல இருக்கும் அவருடைய பாடல்களுடைய அமைப்பு பூரா. சுந்தரர் எப்படி சிவபெருமான்கிட்ட தோழமையாக இருந்தார் அப்படிங்கிறத அவரே ஒரு பாடலை சொல்றார். ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாழை ஒண்கண் பறவையை தந்து ஆண்டானை அப்படின்னு அந்த ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாயின்னு அந்த வார்த்தையை அங்கே பாடலில் பதிவு பண்ணுறார். நான் செய்யக்கூடிய துஷ்டம், இறைவனை நண்பனாக இருக்கும்பொழுது அவர்கிட்ட நாமெல்லாம் கடவுளாக பார்ப்போம், அவர் நண்பராக பார்ப்பார். அதனால் நான் செய்யும் துரிசிகளுக்கு உடனாக இருக்கிறார், என்னுடைய தோழனுமாக இருக்கிறார் அப்படின்னு அந்த பாடல் அழகாக சொல்லுவார். அந்த பாடல் அமைந்த தற்கால இசை வடிவராக சங்கராபரணத்தில் பாடியிருப்பார். பன்னிசை மரபில் பார்த்தீங்கன்னா அந்த சங்கராபர ராகத்துக்கு பழம்பஞ்சுரம்னு சொல்லுவாங்க, பழமையான பஞ்சுர பண்ணிலே பாடப்பட்டது என்று சொல்லுவாங்க. இந்த பண் அப்படிங்கிற முறைமை 5ஆம் நூற்றாண்டிலே காரைக்காலில் புனிதவதி என்று ஒரு அம்மையார் வாழ்ந்தாங்க. 2 பதிகங்கள் பாடுறாங்க. அந்த பதிகத்தில் பண் மரபுன்னு பார்த்தா ஒன்று நட்டபாடை, இன்னொன்று இந்தளம். அவங்க தான் முதல்ல பன்னிசை மரபுங்கிறத அவங்க பாடினாங்க. அதற்கு முன்னால் எடுத்துட்டிங்கன்னா சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், அறிவனார், சாத்தனார், சமண நூல்கள், ஜீவக சிந்தாமணி, இந்த நூல்கள்லாம் இயல் தமிழ் தான் இருந்திருக்கு, இசைத்தமிழே இல்லை, அழிக்கப்பட்டது. அந்த இசைத்தமிழனுடைய வரலாறுகள் சம்பந்தமாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. கோவலன் கண்ணகி காவிரி பூம்பட்டினத்தில் இந்த பன்னிசையிலே இந்த ராகத்தில் இப்படி பாடினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இசை வடிவங்கள் நம்மகிட்ட கிடைக்கப்படவில்லை. அப்போல்லாம் நூலில் ஓலைச்சுவடி காலம். அப்படி 5ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார் அவர்கள் நட்டபாடை இந்தளம் என்ற பண்ணிலே 20 பாடல்களை பாடினார்கள். பிறகு 6ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்த பெருமான் சீர்காழியிலே அவதரித்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் 22 பண்கள் நமக்கு கிடைத்தது. அவர் பாடினது 103 பண்கள், 1000 பண்கள், 3000 பண்கள் பாடியிருக்கலாம். 16,000 பாடல்கள் பாடினார். தில்லையிலே அதெல்லாம் சிதலமடைஞ்சு செல்லரிக்க போயிடுது. கிடைச்சது 358 பதிகங்கள் தான் கிடைச்சது வரலாறில். அதில் 22 பண்கள் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். இவங்க காலம் 6ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி, 7ஆம் நூற்றாண்டு முற்பகுதி. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சமகாலத்தவர்கள். அவர்கள் பாடிய தேவாரம், அவர்கள் பாடிய பண்கள்
24 மொத்த பண்கள் தேவாரத்தில் அமைந்தது 24 பண்கள். அந்த பண்கள் வரிசையாக சொல்லிட்டு போனோம்னா நட்டபாடை, தக்கராகம், பழந்தக்கராகம், தக்கேசி, குறிஞ்சி, வியாழக்குறிஞ்சி, அந்தாளி குறிஞ்சி, நட்டராகம், சாதாரி, காந்தாரம், பேந்தை காந்தாரம், இப்படி 24 பண்கள் உண்டு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஓதுவாதமை நன்னெறிக்கு உய்ப்பது, ஓதுவாதமை நன்னெறிக்கு உய்ப்பது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஓதுவாதமை நன்னெறிக்கு உய்ப்பது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, நாதல் நாமம் நமச்சிவாயவே, நாதல் நாமம் நமச்சிவாயவே. இந்த பண்களுக்கெல்லாம் இப்போ உள்ள சங்கீதக்காரங்கள்ட்ட பண்ண சொன்னோம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இன்னைக்கு கர்நாடக இசைங்கிற மரபே இந்த தமிழ் இசையிலேருந்து வந்து அது ஒரு புதுவாக, அது ஒரு வித்தியாசமாக ஒரு வடிவம் பெற்று இருக்குது. அவங்கள்ட்ட பழம்பஞ்சுரம் பாடுங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது, சங்கராபரணம் பாடுங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த பழம்பஞ்சுரம் பாடுன்னா அந்த தமிழ் இசையை தொண்டு தொட்டு பாடிட்டு வரக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் கோவில் எல்லாம் பாடுறாங்கல்லவா, அவங்கள்ட்ட கேட்டால் தான் அந்த பன்னிசை மரபுங்கிறது தெரியும். அவங்கள்ட்ட பழந்தக்கராகம் பாடுங்க அப்படின்னா சுத்த சாவரி ராகத்தில் தேவாரம் பாடுவாங்க. அவங்கள்ட்ட யாழ்முறி பண் பாடுங்கன்னா அடான ராகத்தில் ஒரு தேவாரம் பாடுவாங்க. இது இப்போ இருக்க குரலிசை கலைஞர்கள்ட்ட எல்லாம் பன்னிசையை பற்றி சொன்னால் நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏன்னா அவங்க தமிழ் மட்டும் இல்லை, தியாகராஜ கீர்த்தனை தெலுங்கு பாடுறாங்க, முத்துச்சாமி தீட்சர் கீர்த்தனைகள் சான்ஸ்கிரிட்டில் பாடுறாங்க, அவங்க மரபே வேறு. அப்போ அந்த காரைக்கால் அம்மையார் காலத்தில் இருந்த அந்த 7 சுரங்கள் சொல்கிறோம்ல, பண் சொல்லக்கூடிய ராகத்துக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது 7 சுரஸ்தானங்கள். அந்த 7 சுரஸ்தானங்களுக்கு இப்போ தற்காலத்தில் சொல்லக்கூடிய வடிவம் சா சட்ஜமம், ரீ ரிஷபம், கா காந்தாரம், மா மத்தியமம், பா பஞ்சமம், தா தைவதம், நீ நிஷாதம், 7 சுரங்கள் சொல்லுவோம். இது பழமையாக பன்னிசை மரபில் தமிழ் பெயர் அதுக்கு எடுத்துட்டோம்னா சட்ஜமம் அப்படின்னா குரல்னு அர்த்தம், குரல்னு சொல்லுவாங்க. ரிஷபம்னு இப்போ சொல்கிறாங்க, அதுக்கு துத்தம். காந்தாரம் சொல்கிறதுக்கு கைக்கிளை, மத்தியமம் சொல்கிறதுக்கு உழை, பஞ்சமங்கிற இழி, தாரம், இப்படி அந்த பெயர்கள் உண்டு. 7 சுரத்தினுடைய தமிழ் பெயர்கள். இந்த தமிழ் பெயர்கள் இந்த சுரஸ்தானத்தை அடிப்படையாக கொண்டு தான் சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி காவிரி பூம்பட்டினத்தில் குறை துத்தத்தில் நிறை காந்தாரத்தில் இந்த இசை இசைக்கப்பட்டதுன்னு சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதைங்கிறதுல இசை சம்பந்தமாக வரும். நம்மளுடைய தமிழ் இசை மண்ணின் இசை, பண்ணிசை தான் இந்த மரபு. இப்படி இப்போ பார்க்கும்போது இதில் தாய்ப்பண் செய்ப்பண்ணுன்னு 2 இருக்குது. தாய்ப்பண் அப்படின்னா 7 சுரம் போகும்போது வரும்போது 7 சுரம் உள்ள தாய்ப்பண்ணிலேருந்து பிறந்த 5 சுரம் உள்ளது 6 சுரம் உள்ள பண்கள் செய்ப்பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ சங்கீதக்காரங்க என்ன சொல்லுவாங்க, மேளகர்த்தாராகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு முற்பகுதி பிற்பகுதியிலே ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும், 8ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் காலம். ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் எவ்வாறு இந்த தமிழிசையை வளர்த்தாங்கன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார், பிற்காலத்தில் வந்தவர். நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரையனும் பாடிய நற்தமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை அப்படின்னு சொல்கிறார். நல்லிசை ஞான சம்பந்தன் நாவினுக்கு அரையனும் சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை. அவங்க எப்படிலாம் அந்த தமிழிசை பாடினாங்களோ நாமளும் அதை பின்பற்றி பாடி அவர்கள் பெற்ற பெரிய பேரின்பத்தை நாமும் பெறணும் அந்த தமிழ் மூலமாக, தமிழ் இசையின் மூலமாக அப்படின்னு சுந்தரர் சொல்கிறார். இவர்கள் காலம் 8ஆம் நூற்றாண்டு. இந்த 9ஆம் நூற்றாண்டு
10ஆம் நூற்றாண்டு துவக்கம் தேவார இசையெல்லாம் எங்கே போச்சு, தமிழ் இசையெல்லாம் எங்கே போச்சு? அப்போ நம்ம நாடு எந்த சமயத்தை தழுவி இருந்தது, யார் ஆட்சி பண்ணா, வரலாற்றில் தெரிந்து கொள்ளலாம். அதுவரையிலும் இதை குலத்தொழிலாக செஞ்சு வந்தவங்க தான் அதை காப்பாற்றிட்டு வந்தாங்க. பண்ணிசை தேவார இசைங்கிறத அவங்க யார், எங்கே இருந்து வந்தாங்கன்னா, வேதாரண்யம்ங்கிற தலத்தை மூலமாக கொண்டு அங்கே சைவ வேளாளர், அவங்களுக்கு தேசிகர் என்று ஒரு பட்டம், அந்த குலத்தில் தோன்றியவர்கள் குலத்தொழிலாக செஞ்சாங்க. அவங்களுக்கு பெரிய ஊதியம்லாம் ஒன்றும் கிடைக்கல. அவங்க சைவத்தை வேளாண்மை பண்ணுறவங்க, சங்கீதத்தை வேளாண்மை பண்ணுறவங்க இசை வேளாளன். அவங்களுக்கு இந்த நாதசுரம் வாசிக்கிறவங்க, மிருதங்க தவுல் வாசிக்கிறவங்களாம் இசை வேளாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சைவ வேளாளர் குலத்தில் தோன்றியவர்கள் திருவாரூரில் இன்றைக்கி நம்ம ராஜராஜ சோழன்னு சொல்கிறோம். அவர் ஆசிய கண்டம் பூரா தமிழையும் தமிழிசையும் கலாச்சாரத்தையும் பரப்பியவர். அவர் தலைநகராக கொண்டு ஆட்சி பெற்ற ஊர் திருவாரூர். அவருடைய இயற்பெயர் அபயகுலசேகர சோழ மன்னன். அவருடைய பூஜை அறையில் உள்ள அந்த ஆலயத்தில் நாதசுரம் வாசிப்பாங்க, தவுல் வாசிப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க. பண்ணும்போது அங்கே பாடினவங்க எங்கள் முன்னோர்கள். நான் அந்த மரபு வழியில் பிறந்தவன்னா, வேதாரண்யம் எங்களுக்கு பூர்வீகம். அந்த மரபில் தோன்றிய சைவ வேளாளர் அங்கே தேவாரம் பாடினாங்க. இறைவனுக்கு உபச்சாரம் பண்ணும்பொழுது வேதம், அடுத்து கீதம் தேவாரம், அப்புறம் நாதம் நாதசுரம், அப்புறம் நிர்த்தியம் நாட்டியம் ஆடுறது, இதெல்லாம் அந்த மரபில் உண்டு. அப்படி அந்த பாடும்பொழுது தினந்தோறும் வர்றாரு வழிபாட்டு அறைக்கு, தினந்தோறும் பாடுறாங்க. ஒரு நாள் ஒரு பாடல் அவருக்கு எளிமையாக புரிஞ்சிடுது. அப்போ இவ்வளோ அழகான தேவாரம் இருக்குது, இந்த பாடல்லாம் மொத்தம் எத்தனை தேவாரம், எத்தனாயிரம் பாடல்கள் அப்படின்னு அந்த ஓதுவார்கிட்ட கேட்குறார் ராஜராஜ சோழன். அவர்கள் எங்கள் மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்தது எங்களுக்கு ஒரு 200-300 பாடல்கள் பாடாந்துரும், நாங்கள் அதை சன்னதியில் பாடிட்டுருக்கோம். அப்போ திருவாசகம் பாடப்படலை, திருவிசைப்பா 10-12 திருமுறைங்கிற மரபே கிடையாது. முழுக்க மூவர் பாடிய தேவாரம் மட்டும்தான் வழக்கத்தில் இருந்திருக்கு. அப்போ அந்த மூவர் முதலிகள் பாடிய ஞானசம்பந்தர், அப்பர் சுந்தரர் மூவர் பாடிய தேவார சுவடிகள் எல்லாம் மூலச்சுவடிகள் எங்கே இருக்குன்னு தேடி எடுக்கணுமே அப்படின்னு பறைசாற்றார் சோழ மன்னர். பறைசாற்றி அங்கே எங்கேயும் தேடும்போது சிதம்பரத்துக்கு அருகாமை நாரை போய் சிவனை வழிபாடு பண்ணிச்சான். நாரையூர்னு பேர், திருநாரையூர்னு இன்னைக்கு இருக்கு. அந்த நாரையூரில் ஒரு பொல்லாப்பிள்ளையார்னு ஒரு விநாயகர் சன்னதி. அங்கே விநாயகர் அசரீரியார சொல்கிறாராம். தில்லையிலே, தில்லை என்றால் சிதம்பரத்திலே, நால்வர்கள் தேவார நால்வர் ஞானசம்பந்தர், அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசர் நால்வர் காட்டிய கைய அடையாளத்தின் மேல் அறையில் பூட்டப்பட்டது உள்ளது அப்படின்னு. இந்த சுவடிகள்லாம் தில்லையில் போட்டு பூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அறையை திறந்து பார்த்தாங்க, நிறையா கரையான் அரைச்சி போய் கிடந்தது. கரையான் அரைச்சி அதில் எடுத்து பார்க்கும்போது தோட்டுடை சிவியன் நட்டப்பாடை அப்படின்னு வந்தது. இது எந்த இசை முறையில் பாடுறது, இது எப்படி வழி வகுக்கிறது அப்படின்னு கேட்கும்பொழுது சிவபெருமான் அசரீரியாக சொல்கிறார். எருக்கத்தமொழியூரில் மதங்க சூளாமணி அம்மையார்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள்ட்ட அந்த முறையை தெரிஞ்சுங்கன்னு. இதை தொகுத்து நூலாக அடுத்தடுத்த நூலாக கொண்டு வர்றதுக்கு ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பிக்கிட்டே பொறுப்பை விடுறார். நம்பியாண்டார் நம்பி 7 திருமுறையாக தொகுக்கிறார். மூவர் தேவாரத்தை 7 திருமுறையாக தொகுக்கிறார். மாணிக்கவாசகர் பாடினதை 8ஆம் திருமுறையும், 9 புலவர்கள் திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரார் இப்படின்னு சொல்லக்கூடிய 9 புலவர்கள் பாடிய 9ஆம் திருமுறையாக திரு இசைப்பா பல்லாண்டுன்னு பாடுறார். திருமந்திரம் 3000 பாடல்கள் கொண்ட திருமூலர் அருளிய 3000 தமிழ்னு சொல்லக்கூடிய திருமந்திரத்தை 10ஆம் திருமுறையாக வைக்கிறார். பின்னால் காரைக்கால் அம்மையார், ஆலவாய் சொக்கன், நக்கீரர், கபிலர், பரணர் இவங்கெல்லாம் பாடின 12 ஆசிரியர்கள் பாடினதை கொண்டு 11ஆம் திருமுறையாக தொகுத்து வைக்கிறார். ஆக 10ஆம் நூற்றாண்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய முயற்சினாலே இந்த தமிழிசையும் தமிழ் பாடல்களையும் தேவார திருவாசங்களையும் தேடி எடுக்கப்பட்டு அதை வரையறை செய்யப்பட்டு 11 திருமுறைகள், சைவ திருமுறைகள் 11 அப்படி என்று உலகெங்கும் பறைசாற்றி செப்பேடு செய்தார்கள். இந்த நினைவாகவும் தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை நிறுவினார். அந்த மகிழ்ச்சியின் காரணமாக வரலாற்று சின்னமாக இன்றைக்கி நமக்கு தமிழருடைய பண்பாட்டு சின்னமாக விளங்குது. அத்தலத்திலே 48 ஓதுவார்களை நியமனம் பண்ணாராம். அவருக்கு மானியம் கொடுத்தாராம் ராஜராஜ சோழன். மானியம் கொடுத்து 1 மணி நேரத்துக்கு 2 ஓதுவார் பாராயணம் போல் அவங்களுக்கு மானியம் கொடுத்து அப்படி இருந்தது. இன்றைக்கி அங்கே ஏதோ ஒரு ஓதுவார் 2 ஓதுவார் பாடிட்டு இருக்கிறாங்க ஆதாரம். பின்னால் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் சீவகசிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்பெருங்காப்பியங்கிற நூலை தமிழ் இலக்கிய நூலை பெருமையாக பேசப்பட்டு வரும்பொழுது அனபாய சோழன், ராஜராஜ சோழன் பாரம்பரியத்தில் வந்தவர் அனபாய சோழன் 12ஆம் நூற்றாண்டு, அவற்றை மந்திரியாக இருந்தவர் சேக்கிழார்னு. அவர் சொல்கிறார்,
இது 63 நாயன்மார்கள் சம்பந்தப்பட்ட வரலாறுகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க மன்னர்கள் வெளிப்படுத்தணும்னு சொல்லும் பொழுது அவரவே தொகுத்து அந்த நூலாக வெளியிட சொல்லும் பொழுது மூவர் முதலிகள் தேவார முதலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார் திருத்தொண்ட தொகைன்னு. ஒவ்வொரு நாயன்மார்களையும் ஒரு வரியில சொல்றார். இல்லையே என்னாத ஏற்பக நாயனார், இளையான் குடிமாற நாயனார், திருநாளை போவார், இப்படி ஒவ்வொரு நாயன்மா ஒரு வரியில சொல்றார். இது தொகையா 63 நாயன்மார்கள் தொகையடியார்னு சொல்றார். இந்த தொகையை கையில வச்சுக்கிட்டு ஒரு வரியில உள்ள நாயன்மார்களை ஒரு சில பாடல்களாக அந்தாதியாக 11ஆம் திருமுறையில் இந்த நம்பியாண்டார் நம்பி பாடுறார். திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பேர். இது தொகை, இது வகை. இந்த தொகையும் வகையும் கையில வச்சுக்கிட்டு தில்லையில போய் நடராஜ பெருமான் முன்னாடி நான் ஒரு மந்திரியா இருக்கிறேன், என்னை பெரிய காப்பிய நூலாக அந்த 63 நாயன்மார்கள் கதையை திரட்டி சொல்லி அனுபாய சோழன் சொல்றாரு, அந்த திறனை எனக்கு கொடுன்னு நடராஜ பெருமான்கிட்ட வேண்டி அழறார். அப்ப நடராஜ பெருமான் அசரீரியா சொல்லலாம், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் எடுத்து கொடுக்குறார், அடி எடுத்து கொடுக்குறார் தில்லை நடராஜ பெருமான். அப்ப அந்த உலகெல்லாம்ல துவங்கி 4000 சொச்சம் பாடல் 63 நாயன்மார் வரலாறையும் அழகாக விரித்துரைக்கிறார். இது விரித்துரைத்து முடிவில் அந்த 4000 சொச்சம் முடிவிலையும் உலகெல்லாம்ங்கிற வார்த்தையோட முடிக்கிறார். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே குறைவில நிறைவே கோதில அமுதே ஈரில கொழுஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையில் பொருளுமாய் வந்துயல் மனத்திடை மல்லிய மல்லே சிறை பெற நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரை உரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என்னிறக்கேனே அப்ப இங்க தோடுடைய செவியன்கிறது தோ அப்படிங்கிறது ஓன்னு ஓங்காரத்துல 12ஆம் திருமுறை இம்முல முடியும் போது ஓம் அப்படிங்கிற பிரணவத்துக்குள்ள அந்த 12 திருமுறை அடங்கியிருக்கு. அந்த ஓம்ங்கிற பிரணவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாத வடிவானவன் இறைவன். அதனாலதான் அருணகிரிநாதர் திருப்பதி சொல்றார் நாத விந்துக்கள் ஆதி நமோ நமோன்னு சொல்றார். அப்படிங்கும்போது இறைவன் நாத ரூபமா உள்ளான். இந்த சுவடிகள்லாம் புது பொலிவு பெற்று தில்லையிலேருந்து நமக்கு வந்திருக்குன்னா தில்லை நடராஜ பெருமான் கையில உடுக்க வச்சிருக்காரு. இந்த உடுக்கை நாதத்து மூலமா தான் உலகத்தில் உள்ள உயிர்கள்லாம் பிறக்குது துவங்குது. கையில அக்னி வச்சிருக்காரு, அழித்தல். திருவடியில அசுரனை போட்டு வதம் பண்ணி காத்திருக்கிறார். அதனால படைத்தல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் நடராஜ பெருமானுடைய தத்துவம். 5 விதமான அவருடைய விசேஷங்களை அதில் சொல்றாங்க. இப்படி தில்லையிலேருந்து அந்த மரபும் பன்னிசை மரபு எல்லாமே துவங்களுக்கு காரணம். இன்னைக்கு சைவர்கள் தேவார திருவாசங்களை போற்றக்கூடியவங்க அத்துணை பேருக்கும் முதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் தில்லை என்பதி நடராஜ பெருமான். இதுதான் பன்னிசை மரபனுடைய பெரும் வரலாறு. இந்த 12ஆம் நூற்றாண்டுக்கு பிற்காலத்தில் 15ஆம் நூற்றாண்டு தான் அருணகிரிநாத பெருமானுடைய அவர் வாழ்ந்த காலம். முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரஜத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன போதும் முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரஜத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன போதும் முக்கட்பரமக்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவரு 30 முகக்க தவறரும் அடிபேட முக்கட்பரமக்கு சுருதி
முற்பட்டது கற்பி இருவரும் முப்பத்து முகக்க தமரரும் அடிபேட பத்து தலை ரத்த கடை கொடு மொத்தை கிரிமத்தை பொருளொரு வட்ட பகல் வட்ட திகிரிவார பத்திரத்தை கடவிய வச்சை புயலச்ச தகுபொருள் வற்ற தொடுரக்கி அருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிமுரளித்த பதமைத்து பைரவிதி கொட்டலடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவருக்கு தொகுரொக்கு தொகுரொகுதித்த பகுதிக்கு விகரகமென ஓத ஒத்து பறை கொட்ட கடவிசை குக்கு குகு குக்கு குகு குகுத்தி உரைமுக்கு பிடியன முதுகூரை தமிழை வெட்டி பலியிட்டு உலகிரி குத்து படகுத்து புறவல பெருமாளே பத்திரத்தை கடவிய வச்சை புயலச்ச தகுபொருள் பக்க தொடுரக்கு அருளதும் ஒரு நாளே அருளதும் ஒரு நாளே அருளதும் ஒரு நாளே நாடி தேடி தொழுவார் நாடி தேடி தொழுவார் நாணத்தாக திரிவே ஓ நாடி தேடி தொழுவார் நாணத்தாக திரிவே நாணத்தாக திரிவேனோ மாட கூடப்பதி ஞான வாழ்வை சேர தருவாயே மாட கூடப்பதி ஞான வாழ்வை சேர தருவாயே ஞான வாழ்வை தருவாயே பாடக்காதல் புரிவோனே பாடக்காதல் புரிவோனே பாலை தேன் ஒத்தருள்வோனே பாலை தேன் ஒத்தருள்வோனே ஆடத்தோகை கினியோனே ஆடத்தோகை கினியோனே ஆனை காவில் பெருமாளே ஆடத்தோகை கினியோனே ஆனை காவில் பெருமாளே ஆனை காவில் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே ஞான வாழ்வை தருவாயே. பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிற்காலத்தில் தமிழிசை மரபில் பார்த்தீங்கன்னா 17, 18 சீர்காழியில் மூவர்கள்னு சொல்லுவாங்க. அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர்னு. அவங்க 3 பேருமே இந்த தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவி அனுபல்லவிங்கிற பேட்டர்ன் தான் இருக்கும். அதில் அந்த தேவார அமைப்பில் 2 வரி தான், ஒரு பல்லவி ஒன்று அனுபலை, அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் பல்லவி அனுபலை மரபு தான் அந்த இசை மரபில் வந்திருக்கும். இதை வந்து சரணம் அனுசரணம்ங்கிற கீர்த்தனை வடிவில் சீர்காழியில் வாழ்ந்த மும்மூர்த்திகள் மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர் அதை வகைப்படுத்தினாங்க. இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு பிற்காலத்தில் வந்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு பாரதியார் காலம், பாபநாச சிவன், முத்தையா பாகவதர், இப்படி நிறைய அறியக்கூடிய ராமானுஜர், இவங்கள மாதிரி சங்கீதம் பயின்று அவங்க சொந்தமாக தமிழ் இசையில் தமிழில் கீர்த்தனைகள் எழுதி இன்றைக்கி உலகங்க எல்லாரும் பாடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்போ இருக்கிற 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு. இப்படி தான் இதுதான் தமிழ் இசை மரபு. இந்த தேவாரத்தில் அமைந்த இப்போ 103 பண்கள், 1000, 3000 பண்கள் சொல்கிறதுல நமக்கு கிடைச்ச தேவார மரபில் அமைஞ்ச பண்கள் மொத்தம் 24 தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது.
எல்லா இன்னைக்கு இருக்கிற நூற்றுக்கணக்கான ராகங்களுக்கு எல்லாம் பன்னிசை தான் ஆதாரம். எல்லா இசைகளுக்கும் மூத்த இசை தேவார இசை தான் பன்னிசை மரபுன்னு. இது ஏன்னா இப்போ நம்ம தாத்தா மூத்தவரா அப்பா மூத்தவரா அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு ஞானசம்பந்தர் காலம் 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டில் துவங்கினது. 21ஆம் நூற்றாண்டு வரலும் இந்த இசை மரபு அமோகமாக வந்துகிட்டு இருக்கு. பண்ணும் பதம் ஏழும் தமிழ் பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை பல ஓசை தமிழ் அவையும் அதனுள்ளில்றதோர் சுவையும் ஒரு தாளத்து ஒலி பலவும் மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானிடம் வீழும் மிழலையே வீழும் மிழலையே முழுதானிடம் வீழும் மிழலையே பண்ணும் பதமேழும் பல ஓசை தமிழவையும் பண்ணும் பதமேழும் பல ஓசை தமிழவையும் உள்ளில்றதோர் சுவையும் ஒரு தாளத்தொலி பலவும் மண்ணும் புனலுயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானிடம் வீழும் மிழலையே விண்ணும் முழுதானிடம் வீழும் மிழலையே இசைத்தல் இசைபட வாழ்தல் இது எல்லாமே இசைதான். இப்போ இந்த இசை அப்படின்னு சொன்னோம்னா குரல் அப்படின்னா அந்த சட்ஜமம் சொல்கிறோம்ல, சான்னு பாடுறோம்ல, அந்த சுரம் வந்து சாதாரண குரல் இங்கேருந்து வர்றது சட்ஜமம். ரீனா ரிஷபம்னு சொல்லுவாங்க. அந்த ரிஷபம்னா தமிழில் காளை வாகனம்னு பேர், காளை மாடு. இந்த காளை மாட்டினுடைய ஒலியிலேருந்து அந்த சுரம் பிறந்து தான். காளை மாடு கத்தும் பார்த்தீங்களா, அது கத்தக்கூடிய அந்த ஒலி இருக்கு பாருங்க, அது வந்து ரீங்கிற ரிஷபம். மானுகத்தில் அந்த ரீன்னு ஒழுமா பெரிய ரிஷபம். ஆமாம் கிரௌஞ்சம்னு ஒரு பறவை, அந்த பறவை அகவும் அதாவது கூவும் அல்லவா, அது கூவுறது வந்து அந்த நாதத்தை வந்து காந்தாரமாக செலக்ட் பண்ணாங்க. தா குதிரைன்னு சொல்லுவாங்க. தெய்வதம் குதிரை, குதிரை கணக்கிறதுல தெய்வதத்தில் இருக்குமா. நிஷாதத்தில் யானை இருக்குன்னு சொல்லுவாங்க. யானை பிளிருதுன்னு சொல்றாங்கல்ல, அது அந்த நிஷாதம்ங்கிற ஸ்வரத்தில் அது பிளிரும் இப்படி சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி தமிழிசை மரபுல வந்து நிறைய குழந்தைகளுக்கு யாரும் அதை வழக்கத்தில் சொல்றதில்ல, கேட்பாரும் இல்லை. அதனால இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருவி போயிட்டு இருக்கு. இப்படி இந்த 7 சுரத்தினுடைய இந்த 7 சுரங்களில் ஒரு சுரத்தை சின்னது பண்ணினா ஒரு ராகம், ஒரு சுரத்தை பெருசு பண்ணினா ஒரு ராகம். அந்த ஒலியின் மூலமாக விரிவாக்கம் வருது. இதை வந்து தேவாரத்தில் அழகாக ஒரு பாட்டில் சொல்லுவார் திருஞான சம்பந்தர். பண்ணும், அந்த பண்ணும் என்றால் ராகம்னு பேர் தற்காலத்தில். பண்ணும், பண்ணுக்கு பதம் 7, 7னா 7 சுரங்கள், ஆரோகணம் அவரோகணம். பண்ணும் பதம் 7ம் அதுலேருந்து பல ஓசை பிரிதான் ராகங்கள். அந்த 7 சுரத்தை சின்னது பெருசு பண்ண பண்ண ஒவ்வொரு ராகங்களாக வேரியேஷன் வர வர அதுக்கு ஒவ்வொரு பெயர்கள் விட்டுட்டு இன்னைக்கு பல ஆயிரம் ராகங்கள் வந்தது. அதுக்கு காரணம் முன்னோர்கள் பண்ணி வச்ச அந்த தமிழ் பண். பண்ணும் பதம் 7ம் பல ஓசை தமிழ் அவையும். அந்த பல ஓசை தமிழ்னு இன்னொரு விதத்தை சொல்லணும்னா, தமிழில் வந்து ஓசை யாப்பிலக்கணம்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக தோடுடை செவியன்னு எங்கள் திருஞானசம்பந்தர் பாடிய முதல் தேவாரம். இந்த யாப்பிலக்கணம் முறைப்படி சொல்லணும்னா, தோடுடைய செவியன் விடை ஏரியோர் தூவெண்மதி சூடி தானன தத்தன தனதன தானன தானத்தன தான சந்த முறைன்னு சொல்லுவாங்க இசைத்துறையில். தமிழ் இலக்கிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஓசை யாப்பிலக்கணம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தவுல் வாசிக்கிறவங்க மிருதங்க வாசிக்கிறவங்களாம் தத்தக்காரன்னு சொல்லுவாங்க. தத்த கிட்ட தக்க தக்கிட்ட கிட்ட தக்கிட்ட தக்க தக்கிட்டன்னு அந்த சந்தத்தை அந்த சொற்கட்டா சொல்லுவாங்க. சொல்றக்கூடிய விதங்கள் தான் வேறு, ஆனால் மூலம் ஒன்று தான். இப்படி இந்த தேவார இசைக்கு வந்து சந்த இசைன்னு பேர். சந்தத்துக்கு தான் அந்த பாடல் அமைச்சிருப்பாங்க. அப்போ அது வந்து யாப்பிலக்கண முறை. இயல் தமிழ் சொல்லக்கூடிய புலவர்கள், தமிழ் புலவர்கள் அது வந்து யாப்பிலக்கணம் ஓசை வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. தேவாரத்தில் கட்டளை பேதம்னு சொல்லுவாங்க. இப்போ நட்டபாடைன்னு ஒரு பண்ணு இருக்கு, அந்த பண்ணுக்கு வந்து 22 பதிகங்கள், 220 பாடல்கள். அந்த பாடல்களில் பாடக்கூடிய விதங்கள், தாளக்கட்டுகள் 4 விதமாக அமையும். தோடுடைய செவியல் விடை ஏறியோர் தூவள் மதிசூடி
இது ஒரு மரபு. இதே நட்டப்பாடையில பிறையணி படர் சடை முடியீடை பெருகிய புனலுடையவனீரை அப்படி சொல்றாங்க. தன 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 தான தன 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 தான பிறையணி படர் சடை முடியீடை. அது தாளம் வேறு. ஆக ராகம் ஒன்றுதான், அதனுடைய இருக்கக்கூடிய தாளம்னு மாறுபடுறத தமிழ்ல தமிழ் இலக்கிய புலவர்கள் சொல்லுவாங்க ஓசை வேறுபாடுன்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்துல. அப்ப இது என்ன இயல் தமிழ்லையும் பார்க்க முடியாது, இசை தமிழ் ரெண்டுலாம் கலந்த இசை பன்னிசை மரபு. 1000 வருடங்களுக்கு முன்னால இந்த ராகம்னு சொல்லக்கூடிய பன்னிசைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அதுக்கு ஒரு வரலாறு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் பண்ணி வைத்தது பண். இந்த தேவார இசையெல்லாம் இன்னைக்கு மற்ற துறையில பாடலை ஒருத்தர் எழுதுறது, அந்த பாடலுக்கு ஏற்றவாறு மெட்டு அமைக்கிறது ஒருத்தர், அதை ரீ ரெக்கார்டிங் பாடுறது ஒருத்தர். அதுக்கப்புறம் தான் அந்த பாடல் பிரகாசமா வெளியில வருதுனாங்க. இந்த ஞானசம்பந்தரோ நாவுக்கரசரோ சுந்தரரோ அந்த மாதிரி யாரும் பாடலை எழுதியோ மெட்டு அமைச்சோலாம் வரல. பார்க்குறாங்க, அப்படி ஒரு சேர பாடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு பாட்டுக்கு விளக்கம் பன்னிசைன்னு சொன்னோம்னா, தோடுடைய சிவன் முதல்ல பாடினார். அந்த தோட்டுடைய சிவனில் சிவன் தான் எனக்கு பால் தந்த ஆண்டான். அவனுடைய அடையாளங்கள் சிவபெருமானுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் பஞ்சாட்சரம் 5 நமச்சிவாய 5ஆக விளங்கும் பொருட்டு அந்த பாடல்ல சிவனுடைய அடையாளம் தோடு, செவி, காளை வாகனம், விடை, நிலா, தூய மதி, உடம்பெல்லாம் பூசிருக்கிறது, திருநீர், சுடலை, பொடி, 5 அடையாளத்தை தான் சொல்றார் ஞானசம்பந்தர். அதே போல அவர் பாடின பாடலோட பண்ணு அமைஞ்ச பண்ணுக்கு தற்காலத்தில் சொல்லக்கூடிய ராகம் கம்பீர நாட்டை. அந்த கம்பீர நாட்டைக்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய ஸ்வரம் 5 ஸ்வரம் தான். ச க ம ப நீ ச நீ ப ம க ச ச க ம ப நீ ச நீ ப ம க ச தோடுடைய செவியன்னு பாடுற மரபு. சரி, பாட்டினுடைய அர்த்தமும் 5, பாடல் அமைந்த ராகத்துக்கு சொரஸ்தானமும் 5, அவர் பாடக்கூடிய தாளத்துக்கும் 5 சொற்கள். தோடுடைய செவியல் விடை ஏறியோர் தக தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட 5 சொல்லு. அப்ப எனக்கு பால் தந்து ஆண்ட இறைவனுடைய அடையாளத்தை இசையாலும் இயலாலும் அவருடைய அடையாளத்திலும் அவருக்கு மூலமந்திரமாக விளங்கக்கூடிய பஞ்சாட்சரத்தை உணர்த்தும் வகையாக ஞானசம்பந்த பெருமான் 3 வயது குழந்தை இலக்கண தமிழும் இசைத்தமிழும் லயத்தமிழும் பாடினார். இதுதான் உலக சாதனை. இதை 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் சொல்றார். ஞானசம்பந்தருக்கு இறைவன் கொடுத்த ஞானம், ஞானம் என்றால் அறிவு முதிர்ச்சி, அந்த ஞானம் உபமை இல்லா கலைஞானமா. இந்த இவரு மாதிரி பாடுவார், இந்த அவரு மாதிரி பாடுவார்னு உபமையிட்டு காட்ட முடியாத ஒரு ஞானத்தை இறைவன் ஞானசம்பந்தர் கொடுத்திருக்காராம். இதுதான் பன்னிசை மரபு. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்புணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாழி அறிதுகிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இந்த பன்னிசை மரபுல 24 பண்கள், அந்த பண்ணுக்கு தற்கால இசை வடிவங்கள் தான் நான் சொல்ல. பழந்தக்க ராகம், சுத்த சாவேரி, பழம்பஞ்சுரம், சங்கராபரணம், இப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் நிறையா. 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு வரல மூவர் தேவாரம் தான் வழக்கத்தில். ராஜராஜ சோழன் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டு வரை இந்த தேவாரம் தான் கோயில்களில் பாடப்பட்டுச்சு. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவர் பாடிய தேவாரம் மட்டும் தான் பாடப்பட்டுச்சு. இந்த சிதம்பரத்தில் சூடிகள் தேடி எடுத்தாங்கல்லவா, அதற்கு பிறகு நம்பியாண்டார் நம்பி தொகுத்தார்ல, அந்த தொகுத்த வரையிலும் அந்த 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு துவக்கம் வரையிலும் 11 திருமுறைகள் தான் பாடப்பட்டுச்சு.
12ஆம் நூற்றாண்டெல்லாம் சேக்கிழார் 23 நாயன்மார்களை தொகுத்து பெரிய புராணம் நூலை வெடிச்சார். அந்த நூல் அனவாய சோழன் செப்பேடு செய்து இன்று முதல் சைவ திருமுறைகள் 12 அப்படின்னு செப்பேடு செய்தார். செப்பேடு செய்ததுக்கு அப்புறம் தான் 12 திருமுறையும் ஆலயங்களில் பாடும் மரபு. அந்த 12 திருமுறையும் எப்பெல்லாம் கோவிலில் பாடுவாங்கன்னா, சில கோயில்களில் 12 திருமுறைகள் உச்சிக்காலம் சாரட்சியில் பாடுற மரபு. அதில் ஞானசம்பந்தர் பாடியதில் 3 திருமுறையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு பாட்டு 3 பாடல். நாவுக்கரசர் 3 திருமுறையாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு பாடல். சுந்தரர் 7ஆம் திருமுறை ஒரு திருமுறை 7 பாடல். திருவாசகம் 8ஆம் திருமுறை அதில் 2 பாடல். 9ஆம் திருமுறை திரு இசைப்பா பல்லாண்டுன்னு சொல்லல, அதில் 2 பாடல்கள். இப்படி 10ஆம் திருமுறையில் ஒரு பாடல் திருமந்திரம், 11ஆம் திருமுறையில் ஒரு பாடல், 12ஆம் திருமுறை பெரிய புராணத்தில் ஒரு பாடல். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 14 பாடல்கள் இறைவன் திருச்சேவிக்கு விண்ணப்பம் விடுவாங்க. இது 12 திருமுறையும் வழிபாட்டில் அந்த ஒரே நேரத்தில் பாராயணம் பண்ணுறது. இது குடமுழுக்கில் பாடுவாங்க. நித்தியப்படி உச்சிக்காலம் சாரட்சியில் சோடசோபச்சாரம்னு கோயிலில் பண்ணுவாங்க. அங்கே ஓதுவார்கள் பாடுற மரபு என்னென்னா பஞ்சபுராணம், 50 புராணங்கள்னு சொல்லுவாங்க. பஞ்சபுராணம் தேவாரத்தில் 1, திருவாசகத்தில் 1, திரு இசைப்பால 1, பல்லாண்டு 1, 12ஆம் திருமுறை சேக்கிழார் புராணத்தில் 1. இதுதான் 50 புராணம் இறைவன் திருச்சேவிக்கு விண்ணப்பம். இதுதான் 12 திருமுறை பஞ்சபுராண மரபு. கோயிலில் பாடக்கூடியது இந்த தேவார திருவாசங்களில் பார்த்திங்கன்னா மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், அவன் எப்படி இருக்கணும், கலாச்சாரம் பண்பாட்டை பின்பற்றி எப்படி வாழ வேண்டும், இவன் எதற்காக இந்த மனித ஜீவராசிகள் பூமியில் ஜனித்தது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் எப்படி முத்தியாகலாம், இப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பாடல்களை சொல்லப்படுகிறது. அந்த பாடல்கள்லாம் ஆலயத்தில் பாடலாம், வர்றவங்கெல்லாம் கேட்டு அதை பயன்பெறுவதற்கு. இதில் திருமண வைபவங்களில் பாடக்கூடிய மங்கள சொற்களுடைய பாடல்களில் தனியாக இருக்குது. கணவன் மனைவி திருமாங்கலி தாராளமாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ங்கிற பாடல் பாடுறது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் போர் குறைவில்லை, கண்ணில் நல்லகு தூரும் கழுமலக வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே.